வணக்கம். எப்பல்லாம் மனசு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோ, போராட்டமா இருக்கோ, அப்போ அந்த விஷயங்கள நம்ம மனசுக்குள்ள, அகத்துக்குள்ள அப்படியே இருக்கிறபடி ஏத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அந்த ஏத்துக்கிறது, அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற இடத்த ஏத்துக்க முடியாம, நம்மள்ல பல பேருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ, அந்த மாரி இடத்துல உங்களுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த வீடியோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்க காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஹாய், ஐ அம் செல்ஃப் டிஸ்கவரி கோச் ஹேமா. இது என்னுடைய அனுபவ பகிர்வு. ஸோ என்னோட பையனை நான் காலையில் ஸ்கூல் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். நான் ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ண போயிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது நான் கார் ரஷ் பண்ணலை, பொறுமையாக தான் ஓட்டி போயிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஸ்கூலில் ஸ்கூல் ஜோன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கிற ரோட்டில் உள்ள ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம நார்மலாக இன்டீரியர்ஸில் ஒரு 30 மைல்ஸ் பர் ஹவர் அப்படி இருந்ததுன்னா, அந்த ஸ்கூல் ஜோனில் 10 டு 15 அப்படி தான் இருக்கும் ஸ்பீட் லிமிட். அண்ட் அந்த இடத்துல நம்ம ஸ்பீடப் பண்ணணும்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ரியல் அஃபென்ஸ். ஸோ இப்போது சப்போஸ் ரோட் ஒர்க்கர்ஸ் ரோட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னாலோ, ஸ்கூல் பக்கத்துலேயோ இந்த மாதிரி சில இடத்துல ஸ்லோ ஸ்பீடுங்கிறது நம்ம அத்துமீறும் பொழுது, சாதாரணமாக ஒரு இடத்துல ஸ்பீட் லிமிட்டை மீறுறதுக்கும் இந்த மாதிரி ஏரியாவில் அதோட ரிஸ்க் ஜாஸ்தி இல்லையா. ஸோ அதனால அதுக்கான ஃபைன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்கூல் ரோடு வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி ஒரு பேத்து. பட் அதில் போயிட்டே இருக்கும்போது ஆம், நான் அப்போ என் பையன் ஏதோ பாட்டு ஏதோ போட சொல்லியிருப்பான் போல். ஸோ ஃபோன் அந்த ஹோல்டரில் இருக்கும்போது நான் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு, நான் ஐ டிட் நாட் டேக் மை அட்டென்ஷன் அவுட் ஆஃப் டிரைவிங். ஸோ அதை மட்டும் நான் இது பண்ணிவிட்டு நான் ட்ரைவ் பண்ணேன். மற்றபடி என்னோடய டிரைவிங் வாஸ் ஃப்ளாலெஸ், தட் ஐ நோ. ஸோ ஸ்லோவாக போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும் பொழுது, அவங்க ஸ்கூலில் அந்த ஒரு அட்டெண்டன்ஸ் ஆன்லைன் சிஸ்டம் இருக்கும். ஸோ நான் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வர்றதுக்குள்ளேயுமே என்ன ஆகுது, ஒரு பாப் அவுட் நோட்டிஃபிகேஷன் நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பயுமே எல்லாத்துலேயுமே ஆஃப் பண்ணி வச்சுருவேன் என்னோடய ஃபோனு. பட் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் உடனே நோட்டிஃபை ஆகிற மாதிரி நான் வச்சுருப்பேன். ஏன்னா அது அது நான் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போது ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அவன் ஆப்சண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அது முன்ன பின்ன அந்த மாதிரி போனதில்லை, லேட்டாக போனதில்லை, அது தெரியல. ஸோ என்னடா அது இப்போ தான் விட்டுட்டு இருந்தோம், ஐயோ பாவம் அவனுக்கு லேட் போட்டாங்களா, ஆப்சென்ட் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டு அந்த ஸ்டோரி கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ அவனுக்கு இன்னைக்கு அட்டண்டன்ஸ் போயிடுச்சா, சரி நம்ம தானே கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு, அது பின்னாடி அதை அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாத் ஒரு ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அவ்வளோதான். பின்னாடியிலேருந்து ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு போலீஸ்கார் வந்துட்டாங்க. ஸோ அது உடனே ஒரு ஒரு சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ நம்மள தான் யாரையோ பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சா, ஓ நம்மளை தான் இது பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது, சரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஓரம் கட்டி ஸ்டாப் பண்ணேன். ஸோ இப்போ இதுக்கும் அக்செப்டன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? நான் அன்னைக்கு காலையில் தான் ஐயாவோட 10 கட்டளைகள் புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுச்சு, சரி நம்மளா ஒரு கட்டளை ஒன்று வச்சு அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அன்னைக்கு காலையில் தான். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரம் த அவன் மாதிரி. ஹம், என்ன கட்டளை அப்படின்னா, நமக்கு என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணிக்கலாம். அது புரியுதானா புரியுது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அது 10-15 வருஷம் கழிச்சு புரிஞ்சுது, ஓ அது நல்லதுக்கு தான் நடந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு டைம் ட்ராவலுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஓகே நடந்தது நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத ரீகன்சைல் பண்ண முடியுது. ஆனால் அப்போதைக்கு அது பயங்கர ஹாரிபிளாக பயங்கர பெயின்ஃபுல்லாக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ நம்ம ஏன் கொஞ்சம் டைம் கேப்பை ஏன் கொஞ்சம் ஷார்ட் பண்ணக்கூடாது? அப்பப்போ நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். 10 வருஷம் கழிச்சு தெரிய போகுதுன்னா 10 வருஷம் அதுதானே ஃபேக்ட்டு. ஸோ அப்பப்போ நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாதா? எடுத்துக்கலாம்ல. சரி அதை ஒரு கட்டளையாக போடு, நம்ம அதை வச்சுக்குவோம். அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட், அதை ஏற்றுப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
ஓகே, அதை வச்சுக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு காலைல தான் டிசைட் பண்ணேன். ஸோ ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு, இதுதான். ஸோ அதுக்கு நான் ஒரு தனியாக நோட்லாம் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வரும்போது ஒரு 2 ஹவர்ஸ் கூட இல்லை, பல்பு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறவா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுன்ற மாதிரி. ஸோ வந்து இங்கே என்னன்னா, ஒன்று என்னோட ரெக்கார்டில் வந்து நான் அந்த மாதிரி ஏதோ ஃபால்ட்டியாக வந்திருக்கேங்கிற மாதிரி வரும். ரெண்டாவது, அவர் அந்த ஸ்கூல் ஜோன் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு கேர்லெஸ்ஸாக இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து இன்வால்வ் ஆகிறது வந்து இட் காஸ்ட் அ லாட். காஸ்ட் இன் த சென்ஸ், இதை சொல்லலை, அதாவது அதனுடைய ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலு அந்த ஏரியா. அப்போது அதனுடைய ஹெவினஸ் எனக்கு நல்லா புரிஞ்சுது, அதோட வெயிட்டேஜ். அப்போது கண்டிப்பாக ஃபைன் வந்து நான் ஒன்றும் தவறு பண்ணலை, எதுவுமே பண்ணல, ஸ்பீடாக போகல, நோ ஒரு மாதிரி இக்னரண்ட்டாவோ அல்லது வந்து நெக்லிஜென்ஸாவோ எதுவுமே நான் பண்ணல. ஆனால் அந்த ஒரு செகண்ட் ஐ நோ தட் இஸ் ஆல் ஐ டிட். அதுக்குள்ளே வந்து அது நோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து டிக்கெட் போட போகிறாங்க. டிக்கெட் போட்டால் அட்லீஸ்ட் $200 ஃபைன் வரும். ஸோ ஒன்று, ஐ மைசெல்ஃப் ஃபெல்ட் வெரி பேட். ரெண்டாவது, இந்த டிக்கெட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை எல்லாம் நடக்கும் வேற. என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வந்து ஐ வாஸ் வெயிட்டிங். அப்போது அந்த போலீஸ் அந்த ஆஃபீஸர் வந்துட்டு என்னோட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம், லைசன்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு திருப்பி அவங்க சிஸ்டமில் போய் வெரிஃபை பண்ணுவாங்க, ஏற்கனவே ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லைன்னு. எல்லாமே ஆன் தி ஸ்பாட் அவங்களால செக் பண்ண முடியும். ஸோ போய் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ அப்போது அவர் அந்த வாங்கிட்டு போய் செக் பண்ணிட்டு வர்ற அந்த டயத்துக்குள்ள என்னெல்லாம் ஓடிச்சுன்னா, உண்மையிலே என்னால் அதை ஏற்றுக்க முடிஞ்சது. ஆனால் ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி டிக்கெட் போட போகிறாங்க, ஃபைன் வரப்போகுது, அதாவது ஆன்டிசிபேட் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் ஆகுமா, அந்த மாதிரி ஒரு ஒரு டயலாக் ஓடிட்டுருக்கு, ப்ரிடிக்ஷன். இன்னொரு பக்கம் என்னென்னா, சரி அந்த மாதிரி இது இது இப்படி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அதை ஏற்றுக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ எப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ நான் யோசிச்சேன், சரி காலையில் பெரிய இது மாதிரி இந்த மாதிரி ஒரு இது முடிவெடுத்தோம்ல, அப்படின்னு தான் இதை எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னு அந்த ஒரு மொமெண்ட்டில் ஒரு பாஸ். ஓகே, உண்மையிலே இந்த இடத்துல வந்து நம்ம பிள்ளை அடுத்தவங்க பிள்ளை இந்த பிள்ளைங்கிறது கிடையாது. அந்த ரூல் எதுக்கு இருக்குன்னா, எல்லாருமே கவனமாக அந்த இடத்துல போகணுங்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அது யார் வந்து இது பண்ணாலுமே அந்த வயலேட் பண்ணுறது வந்து இட் ஹேஸ் டு காஸ்ட் சம் ஒன் அப்படிங்கிற இடத்துல அது கரெக்டான ஒரு விஷயந்தான். அந்த இடத்த நம்ம உணரணும். அதனுடைய அந்த அதனோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம உணரணும் அப்படிங்கிறத முதல்ல நான் முடிவு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த ஃபைன் ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமா, அந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமனா கண்டிப்பாக நான் இருந்திருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த உணர்தல் வந்தது. ரெண்டாவது, இது கவனக்குறைவுனால இவ்வளோ பொருள் சேதம் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து ஆமாம், அது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனால் அது நம்மளோட தப்பு தான். நம்ம அது வாட் எவர் தட் லாஸ் நம்ம தான் இன்கர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இதனால் என்ன ரெக்கார்ட்ஸில் ஏதாவது நெகட்டிவ் மார்க் வந்துருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது தட் இஸ் ஆல்சோ குவைட் பாசிபிள். ஸோ இது எல்லாமும் இருக்கும்போது இது இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனசு வந்து அப்படியே ஒரு ஒரு சைலண்ட் ஆச்சு. அது இருந்திருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது, அவர் பார்த்துருந்துருக்கக்கூடாது, இல்லை நான் அதை பார்த்துருந்துருக்கக்கூடாது, நான் அதை டச் பண்ணியிருந்துருக்கக்கூடாது, இப்படி இந்த இந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து ஓகே, ஆஃப். ஏன்னா அதுதான் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன ஆயிருந்திருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது காம் டவுன் ஆச்சு. ஓகே, இப்போது பொறுமையாக வெயிட் பண்ண அவர் வந்து சொன்னார், நீ போகும்போது வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக போனீங்க, வரும்போதும் அதே மாதிரி டிஸ்ட்ராக்டடாக வந்தீங்க அந்த மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்க சார், நீங்கள் சொல்கிறது வந்து ஹாஃப் கரெக்டு. போகும்போது நான் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, தட் ஐ கேன் அஷ்யூர் யூ. பட் வரும்போது எஸ், ஐ டிட் கெட் டிஸ்ட்ராக்டட். ஏன்னா நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன், வந்த உடனே அவங்க ஆப்சென்ட் அந்த மாதிரி போடும்பொழுது எனக்கு அது
ஐ காட் டிஸ்ட்ராக்டட். அந்த இடத்துல நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, இவ்வளோலாம் பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவர் பட் இருந்தாலும் நான் சொன்னேன். ஏன்னா அவர் 2மே என்ன தப்புன்னு சொல்லும்போது என்னால் அப்படிலாம் சும்மா இருக்க முடியாது. ஸோ இல்லைங்க சார், ஃபஸ்ட்டு ஹாஃபு கிடையாது. இந்த இது கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. ஐ ஷுட் ஹவ் பீன் மோர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு. அப்போ சொன்னார், சிஸ்பி ஸ்கூல் ஜோனில் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ இது அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் அந்த இதை சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்தார். ஸோ ஓகே, டிக்கெட் தான் கொடுக்குறாருன்னு ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. அப்படி கொடுத்தாலும் ஓகே, பட் திஸ் வாஸ் அ வேக்கப் கால். ஐல் டேக் இட் அஸ் அ வேக்கப் கால். அந்த ஆட்டிடியூடோட ஐ கைண்ட் ஆஃப் ரேப்ட் இட் அப். எனக்குள்ள ஆல்ரெடி அந்த வேர்டிட் வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்னார், ஓகே நான் இதை மார்க் பண்ணல, இதுக்கு வார்னிங் மாதிரி இது எடுத்துக்கோ, வேறு எதுவும் நான் வந்து ஃபைன் பண்ணல ஒன்று. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்குள்ள இந்த போராட்டம்லாம் இல்லாமல் 2ஆ ஸ்ப்ளிட் ஆகாமல் ஒரு வழியாக அக்செப்டன்ஸ் வந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக்காக ஹாப்பி என்டிங் வந்ததா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அதனால நான் எனக்கு இந்த பிலீஃப் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. டிக்கெட் வாங்கல, தப்பிச்சிட்டோம், பேசாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா இதுதான் எனக்கு முக்கியமாக தோணுச்சு. ஸோ அப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை, அவர் டிக்கெட்டே கொடுத்துருந்தா கூட அது எதுக்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ இதை வந்து நம்ம நடந்த ஒன்று நடந்திருக்க கூடாதுன்றதுல வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிறதும் புரிஞ்சுது. ஸோ நான் அக்செப்ட் பண்ணதுனால அவங்க அந்த மாதிரி எனக்கு ஃபைன் கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ரேப்பிங் இருக்கிறத விட, ஆக்சுவலாக அவங்க அப்படியே கொடுத்துருந்தாலுமே என்னுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இது என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் சரி அப்படிங்கிற இது வந்து இருந்தது, irrespective ஆஃப் வாட் த அவுட்கம் வாஸ். ஸோ நடந்தது நன்மைக்கான. ஆமாம், எனக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு இந்த ட்ராமாக்கெல்லாம் அப்புறம் ஒரு ஒரு இது வரும் இல்லையா, ஒரு நிதானம் வரும் இல்லையா, வந்துருச்சு ஆல்ரெடி, வரும் இல்லையா, இல்லை வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் ஓகே, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான், நடந்ததெல்லாம் நன்மைக்கு தாங்கிறத விட நடக்கிறதே நன்மைக்கு தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தது. ஸோ நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவாக ஆகும்போது கூட நம்ம சில விஷயங்களை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். நம்மளுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அப்படி நினச்சோம் பார்த்தியா, அப்படி நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்னா அடுத்த வாட்டி ஆப்பு தான். ஏன்னா அது அங்கே அந்த விஷயத்தை பற்றின புரிதல் கிடையாது. அவுட்கம்மை தாண்டி, அதாவது தாண்டி இல்லை, அவுட்கம்க்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துக்கு அரைவ் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவுட்கம் எப்படி இருந்தாலுமே it doesn't matter. This has happened, so it has happened, and what has happened is okay அப்படிங்கிற ஒரு புரிதல், அதுதான் அக்செப்டன்ஸ். ஸோ எனிவே, லாங் ஸ்டோரி. இதை வந்து பொறுமையாக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதாவது கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு ஹியர் அபவுட் யோர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அக்செப்டன்ஸுக்கும் அவுட்கம்க்கும் உள்ள இந்த இந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியுதா? ஸோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.